ஈஸி அண்ட் சிம்பிளான வெஜ் ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அரை முடி தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகாய், சோம்பு, கசகசாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கண்டிப்பாக சோம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துருக்கேன். நான் விபி டேஸோட மல்டி குக்கர் யூஸ் பண்ணுறேன். ரைஸ் குக் பண்ணுற அதே டைமில் வெஜ்ஜஸையும் ஸ்டீம் பண்ணிட்டேன். இதனால் குருமா செய்கிற டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் மட்டுமே ஆகும். ரைஸ் உதிரியாக இருக்கும். சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது கையில் சூடுபடாமல் சேஃபாக இருக்கும். ஸ்டாக் பாட்டில் கிரேவி அண்ட் பிரியாணி செய்யலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா விபி டேஸோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள். நான் டைரெக்டாகவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். அண்ட் மசாலா அரைச்சது நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொத்தமல்லி தூவிட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா குருமா ரெடி.